தேன் பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு இனிமை, அவ்வளவு சுவை. ஆனால் இந்த தேன் எங்கிருந்து வருகிறது என்று ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? இது வெறும் இயற்கையின் பரிசு அல்ல, ஆயிரக்கணக்கான தேனீக்களின் கடின உழைப்பின் விளைவு. ஒரு தேன் கூட்டில் ஒரு ராணி தேனீயும், நூற்றுக்கணக்கான ஆண் தேனீகளும் மற்றும் பல்லாயிரக்கணக்கான வேலைக்கார தேனீகளும் வசிக்கின்றன. அந்த வேலைக்கார தேனீகள் தான் உண்மையான உழைப்பாளிகள். இவை 2 கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து சென்று பூக்களில் உள்ள இனிப்பு திரவத்தை, அதாவது நெக்டரை உறிஞ்சி கூட்டுக்கு கொண்டு வருகின்றன. அதன் பின் மற்றொரு தேனீ அந்த நெக்டரை தன் வாயில் உறிஞ்சி எடுத்து அதில் உள்ள நீரை ஆவியாக்கி தன் எச்சங்களுடன் சேர்த்து தேனாக மாற்றுகிறது. அந்த இனிமையான தேன் பின்னர் தேன் வதைகளில் சேமிக்கப்படுகிறது. பின்னர் அதன் மேல் மெழுகால் மூடி பாதுகாக்கின்றது. இப்படித்தான் ஒரு துளி தேனுக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான சிறிய உயிர்களின் அற்புதமான உழைப்பு இருக்கிறது. அதனால்தான் தேன் உணவாகவும் மருந்தாகவும் இயற்கையின் அற்புதமாகவும் இருக்கிறது.